ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஆர்பிஐ சம்மந்தமான, அதாவது ரிசர்வ் பேங்க்கிட்டேருந்து வந்திருக்கிற ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். அதாவது நீங்கள் ரொம்ப நாள் பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த மாதிரியான பேங்க் அக்கௌண்ட் சம்மந்தமான அப்டேட் தான் கிடச்சிருக்கு. இதை பற்றின முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுற பல பேர் ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. இதுமாரி ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட் மட்டும் பயன்படுத்திட்டு ஒரு பேங்க் அக்கௌண்ட், அதாவது அடிஷ்னலாக உள்ள பேங்க் அக்கௌண்ட்டை பல வருஷமாக பயன்படுத்தாமல் விட்டுருவாங்க. இந்த மாதிரி இருக்கிற பேங்க் அக்கௌண்ட் சம்மந்தமாக தான் இந்த அப்டேட் கிடச்சிருக்கு. ரிசர்வ் பேங்க்கிட்டேருந்து அப்படி என்ன அப்டேட் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரிசர்வ் பேங்க்லேருந்து ஒரு சர்க்குலர் ஆனது விடுறாங்க. அந்த சர்க்குலரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10 வருஷத்துக்கு மேலே ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை வச்சுருக்கீங்கன்னா அந்த அக்கௌண்ட் செயல்படாத பட்சத்தில் அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற நிதி எல்லாம், அதாவது அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் ஏதாவது பேலன்ஸ் இருக்கிற பட்சத்தில் ஆர்பிஐ டிஇஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிதி அமைப்பை செயல்படுத்திட்டு வர்றாங்க. இப்படி செயல்படாமல் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற அந்த நிதியெல்லாம் இந்த டிஇஏ நிதி அமைப்புக்கு அந்த பணமெல்லாம் மாற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி இந்த சர்க்குலரில் சொல்லியிருக்கிறாங்க. டிஇஏ அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அதாவது டெபாசிட்டர் எஜுகேஷனல் அண்ட் அவேர்னஸ் அப்படிங்கிறது தான் குறிக்கிது. இந்த நிதி அமைப்பு மூலமாக ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பேங்கில் பணத்தை டெபாசிட் பண்ணுறவங்களுக்கும் அவங்களோட கஸ்டமருக்கும் அவங்களோட நலன்களை மேம்படுத்துறதுக்கு இந்த அமைப்பு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. 10 வருஷத்துக்கு மேலே பயன்பாட்டில் இல்லாத ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் உரிமை கோரப்படாத பணம் ஏதாவது இருந்ததுன்னா அந்த பணம் எல்லாமே இந்த நிதி அமைப்புக்கு மாற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஆர்பிஐயோட இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.